பஞ்சத்தை போக்குதல். விக்ரமாதித்தன் நீதிநெறி வழுவாமல் ஆட்சி புரிந்து வரும் நாளில் ஒரு சமயம் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லமை பொருந்தியவன் ஒருவன் அரச சபைக்கு வந்தான். சூரியன் உமக்கு வீரத்தை கொடுக்கட்டும், இந்திர பதவியை சந்திரன் கொடுக்கட்டும், அங்ககாரன் உமக்கு மங்களத்தை அளிக்கட்டும், அறிவை புதன் கொடுக்கட்டும், வியாழன் பெருமையை அளிக்கட்டும், சுக்கிரன் சுபத்தை கொடுக்கட்டும், சாந்தியை சனி பகவான் அளிக்கட்டும், ராகு புஜபலத்தையும் கேது உமது வம்சவிருத்தியையும் அளிக்கட்டும், உமக்கு எப்போதும் அன்பும் ஆதரவும் எல்லா கிரகங்களும் கொடுக்கட்டும். இவ்வாறு அரசனை வாழ்த்திவிட்டு ஜோதிடன் தன் பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வியாக்கியானம் செய்ய ஆரம்பித்தான். பஞ்சாங்க சிரவணம் செய்த விக்ரமாதித்தன், ஜோஷியத்தில் வல்லமை உடையவரே, இந்த வருஷத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். அரசே, இந்த வருஷத்தின் அரசன் சூரியன், செவ்வாய் மந்திரி, தானியாதிபதி சனி, மேகங்களுக்கு அதிபதி செவ்வாய், மேலும் சனி செவ்வாய் சுக்கிரன் இம்மூன்றும் ரோஹிணி சக்கரத்தின் பாதையில் குறுக்காக துண்டித்து செல்லுகின்றன. ஆகவே மழையின்மையால் கடுமையான வறட்சி ஏற்படும். வராகமிகிரரால் சொல்லப்பட்டிருப்பதையும் கேளுங்கள். எப்பொழுது சனி செவ்வாய் சுக்கிரன் மூன்றும் ரோஹிணி சக்கரத்தின் பாதையில் குறுக்காக துண்டித்து செல்லுகிறதோ அப்போது 12 வருஷங்களுக்கு மேகம் மழை பொழியாது. மேலும் ரோஹிணி சக்கரத்தின் பாதையில் சனி குறுக்காக சென்றால் நீருக்கு பதிலாக சூரியனுடைய பயங்கரமான உஷ்ண கிரகணங்கள் பூமியின் மீது விழும். அப்போது என்ன ஆகும் என்று சொல்ல வேண்டியதில்லை. நீர் நிறைந்த சமுத்திரத்திற்கு பதிலாக நெருப்பிலே விழுந்து உலகம் அழிந்துவிடும். இன்னொரு விதமாக சொல்லுவதாகில், ரோஹிணி சக்கரத்தின் பாதையில் சனி குறுக்கிட்டால் 12 வருஷங்களுக்கு பூமியில் மேகங்களிலிருந்து மழை பொழியாது. ஜோதிடன் இவ்விதம் கூறியவுடன், ஜோசியரே, இதை தவிர்ப்பதற்கு பரிகாரம் ஏதும் கிடையாதா என்று மிக்க மன வருத்தத்தோடு கேட்டான் விக்ரமாதித்தன். அரசே, 9 கிரகங்களுக்கும் ஹோமம் செய்தால் மழை பொழியக்கூடும். அதை தவிர வேறு வழி ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை என்றான் ஜோதிடன். அவ்விதமே அரசன் அறிவில் சிறந்த பண்டிதர்களை வரவழைத்து நடந்த விஷயம் அனைத்தையும் தெரிவித்தான். சாஸ்திரங்களில் தெரிவித்துள்ள பிரகாரம் 9 கிரகங்களையும் திருப்தி செய்ய ஹோமம் தொடங்குங்கள் என்று உத்தரவிட்டான். ஹோமத்திற்கு வேண்டிய சகல சாமான்களும் சேகரிக்கப்பட்டு ஹோமம் தொடங்கப்பட்டது. பண்டிதர்கள் உதவியுடன் அல்லும் பகலுமாக அகண்ட ஹோமத்தை செய்தான். ஹோமத்தின் முழு பலனும் கிட்டுவதற்காக கற்பசூத்திரத்தில் கண்டபடி பூர்ணாகுதியும் முடிந்தது. ஹோமம் செய்தவர்களுக்கு விக்ரமாதித்தன் பணம், உணவு, உடை, ஆபரணங்கள் ஆகியவற்றை சன்மானமாக அளித்து கௌரவித்தான். பிறகு அங்கு குழுமியிருந்த ஏழைகளுக்கும் அங்கஹீனர்களுக்கும் வேண்டிய செல்வத்தையும் தானம் செய்தான். அறிஞர்களுக்கு தசதானம் செய்தான். என்ன செய்துதான் என்ன, மழையை காணவில்லை. மழையின்மையால் மக்கள் பெரிதும் கஷ்டப்பட்டனர். குளம் குட்டைகளில் இருந்த நீர் வற்றிவிட்டது. மாடு கன்றுகள் தண்ணீர் இல்லாமல் தவித்தன. பயிர் பச்சைகள் வாடி வதங்கின. மக்களின் துன்பத்தைக் கண்டு விக்ரமாதித்தன் வருந்தினான். அதை நிவர்த்திக்கும் வழி தெரியாமல் தவித்தான். கடைசியில் ஒரு நாள் அரசன் கவலை நிறைந்த மனத்தினனாக யாகசாலையில் நுழைந்தான். அப்போது அசரீரி ஒன்று பேசியது. அரசே, 32 லட்சணங்களும் பொருந்திய யுவன் ஒருவன் உனக்கு எதிரே உள்ள கோவிலில் எழுந்தருளியிருக்கும் தேவிக்கு தன்னை பலி கொடுப்பானாகில் மழை பெய்யும் என்று சொல்லி மறைந்தது. உடனே விக்ரமாதித்தன் தியானத்திலிருந்து எழுந்தான். உடைவாளை உருவி கழுத்தை துண்டித்துக் கொள்ள போனான். அப்போது தேவி அவன் எதிரில் பிரசன்னமாகி அவன் கைகளை பிடித்து நிறுத்தினாள். அரசே, உனக்கு வேண்டியதை கேள். உன் தீரம் என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டது என்றாள். தேவி, நாட்டிலே மழையின்மையால் மக்களும் பிராணிகளும் படும் துயரம் சொல்லி மாளாது. தேசத்தின் பிதாவாகிய அரசன் இதை கண்டு பேசாமல் இருப்பது தர்மம் அல்லவே. ஆகவே நான் உன்னை குறித்து இக்கடும் தியானத்தை கொண்டேன். தயவு செய்து நாட்டிலே நடமாடும் இக்கொடிய வறட்சியை போக்க வேண்டும் என்று வேண்டினான். ராஜன், உன்னுடைய வரம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. உனக்கு தேவையான வரத்தை கேட்குமாறு சொன்னால் மக்களுக்காக கேட்கிறாய். சுயநலமின்றி மக்களுக்காகவே வாழும் நீ கேட்ட வரத்தை தட்டாமல் தருகிறேன், பெற்றுக்கொள் என்று அருளி மறைந்தாள். உடனே வானத்தில் நீருண்ட மேகங்கள் வந்து குவிந்தன. மழை அந்தகாரமாய் பெய்ய தொடங்கியது. மழையை கண்ட மக்கள் குதூகலத்துடன் விக்ரமாதித்தனை வாழ்த்தினர். மக்களின் மகிழ்ச்சியை கண்ட மன்னன் உள்ளம் பெரிதும் உவகை கொண்டது. இவ்விதம் கதையை முடித்த பதுமை போஜராஜனை பார்த்து, அரசே, எங்கள் அரசனுக்கு ஈடு இணை உள்ளவர் யார் என்று கேட்டது. போஜராஜன் ஏதும் பேசாமல் படிகளில் இறங்கிச் சென்றான். பஞ்சத்தை போக்குதல் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே ஜே.எம். ஃப்ளோரா. பவளக்கொடியாள் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.